ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு டாய்லெட்டில் எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும், எவ்வளோ மஞ்சள் கரை, எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் அதை வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு எப்படி நல்லா பளிச்சுன்னு ஈஸியாக சுத்தம் பண்ணுறதான் பார்க்க போகிறோங்க. இது கூடவே நான் நிறைய யூஸ்ஃபுல்லான பாத்ரூம் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு டாய்லெட்டில் எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும், எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் மூணு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக அந்த உப்பு கரை, விடாப்பிடியான கரையை ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான மேஜிக் லிக்விடு தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது தூக்கி போடுற பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க. யூஸ் அண்ட் த்ரோ டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அல்லது நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கங்க. இதில் நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சோப்பு தூள் சேர்த்துக்கலாம். அதாவது துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் 5 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோங்க. இந்த வினிகரில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்கிற வினிகர், பேக்கிங் சோடாலாம் எவ்வளோ உப்புக்கரை இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சோப்புத்தூள் பார்த்திங்கன்னா எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வினிகருமே நல்ல விடாப்பிடியான கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வினிகர் சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வருங்க. அதனால தான் நான் அகலமான பாத்திரம் எடுக்க சொன்னேன். ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்துருக்கிற சோப்புத்தூள், பேக்கிங் சோடா இதெல்லாம் அந்த வினிகரோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்தளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அந்த பொங்கி வந்தது எல்லாமே நல்லா அடங்கிருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொங்கி வந்ததெல்லாம் அடங்கிருச்சு. இது ஒரு சூப்பரான மேஜிக் லிக்விடுன்னே சொல்லலாங்க. நம்மளோட டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டு டாய்லெட்டில் மஞ்சள் கரை ஜாஸ்தியாக இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. நான் டாய்லெட் மட்டும் தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டு டைல்ஸுமே க்ளீன் பண்ணலாங்க. டைல்ஸில் இருக்கிற உப்பு கரை, விடாப்பிடியான கரையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் டைல்ஸும் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருளில் எல்லாமே நீங்கள் டபுளாக சேர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு டாய்லெட்டில் எவ்வளோ கரை படிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுறலாங்க. இது போல் அந்த டாய்லெட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் ஊற்றி விட்டுறலாம். ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டாய்லெட் சீட் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நான் கொஞ்சமாக ஊற்றி விடுறேன். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு உங்கள் வீட்டு டாய்லெட்டில் ரொம்ப அதிகமான கரைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ரொம்ப ஒன்றும் கரை இல்லைன்னா இதை ஊற்றி விட்டுட்டு நீங்கள் உடனேயே ப்ரெஷ் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. பாருங்கள், நான் தேய்க்கவே அதில் இருக்கிற கரை எல்லாமே ஈஸியாக போகுது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கை வலிக்க தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே போயிடும். டாய்லெட் சீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம டாய்லெட் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எவ்வளோ டல்லாக எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவைப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் தாங்க. ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதாவது சோளா மாவு இருக்கு இல்லையா, அதுதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃப்ரெஷ்னருக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் சோடாக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் சேர்க்க போகிறோம். அதாவது நான் வந்து கம்ஃபோர்ட் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் என்ன ஃப்ளேவர்னாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு மூடி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பாதி மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பாதி மூடி சேர்த்துட்டு இதை வந்து ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் எது கூடவும் ரியாக்ட் ஆகாமல் அந்த வாசனை வந்து நிறைய நாளைக்கு வரும். நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நல்ல மெல்லிஸான ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நல்ல மெல்லிஸான துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு கீழே வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாத்ரூமில் தான் பார்த்தீங்கன்னா ஈரவாடை வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு பாத்ரூமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து உங்கள் வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க. எப்போல்லாம் இதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி தோணுதோ அந்த டைமில் இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே கம்ஃபோர்ட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த வாசனை வந்து பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஒரு 15 days ஒன்ஸ் அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை உள்ளே இருக்கிற மாவை வந்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் அகெயின் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது செலவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் வந்து நீக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க கம்ஃபோர்ட் வந்து நல்ல ஒரு மைல்டான ஸ்மெல் வந்து பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம வீட்டு சிங்க்கு வாஷ் பேசின்லலாம் பார்த்திங்கன்னா எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து பெர்ஃப்யூம் தான். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சென்ட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். இதோட ஸ்மெல் வந்து சில நேரங்களில் நமக்கு பிடிக்காது. அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பிரி டேட் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெர்ஃப்யூமை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூம் சிங்கில் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதோட ஸ்மெல் வந்து இதில் நல்லா பிடிச்சிக்கும். இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 நாளைக்கு அப்படியே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்கில் வந்து எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம சேர்த்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூமுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எசென்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டு மக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாளாக அதில் வந்து வலுவழுப்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வலுவலுன்னு இருக்கும் நம்ம கையை வச்சாலே. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய கரை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா உப்பு தான். நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே உப்பு வச்சுருப்போம் இல்லையா. நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி இந்த தூள் உப்பை கொஞ்சம்
கொஞ்சமாக எடுத்து அப்படியே அந்த பக்கெட்டில் வந்து தூவி விட்டுறலாம். நிறைய நமக்கு தேவைப்படாதுங்க. கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டுருங்க. அதே போல் மக்குலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு எடுத்து தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னா ஸ்க்ரப்பரில் வந்து கொஞ்சமாக சோப்பு தொட்டு தேய்ச்சிக்கலாம். நான் வந்து சோப்பு யூஸ் பண்ணலைங்க, உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். அதே போல் மக்குலேயும் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் பக்கெட்டு மக்குலெல்லாம் அந்த வழுவழுப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க. அதே போல் அதில் இருக்கிற கரையுமே நல்லா நீக்கிறதுக்கு இந்த உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.